இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த லைவ் காணொளியில பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலையும் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தினவர் இன்னும் ஜெயமாய் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தொடர்ச்சியாக ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் பேசுகிற வார்த்தைகள் நம்மளை மெய்யாக உயிர்ப்பிக்கிறது. தேவன் நம்மை தொடுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆவதில்லை என்கிற அந்த தலைப்பில், அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த வார்த்தையை மையப்படுத்தி கர்த்தர் கடந்த 2 வாரங்களாக நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அடிமைப்படுத்தும் கடனோ அப்படி ஆவது இல்லை. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அழுவை தரும் பாம்போ அப்படி ஆவது இல்லை. கடந்த வாரம் பாம்பை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். சோத்திரம். எத்தனை பேர் பாம்பு அடிச்சு கொன்னீங்க? எத்தனை பேர் தீயில உதறி போட்டீங்க? ஆமா, உங்க கையை உயர்த்தவே மாட்டீங்களே. சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படி விடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் அப்படி ஆவதில்லை தான் 3வது பகுதி தொடர்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ரைட். கர்த்தர் இந்த நாளிலும் அல்லேலூயா எப்படி ஆவதில்லை, எது நம்மளை அப்படி விடுவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. அளவைக்கும் பிள்ளையோ அப்படி ஆவது இல்லை. சொல்லுங்க, அளவைக்கும் பிள்ளையோ அப்படி ஆவதில்லை. பிள்ளை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்ததான பாரம், பிள்ளையை குறித்ததான ஏக்கம், ஸ்தோத்திரம், நிறைய நேரத்தில் நமக்கு அதிகமா அதான் பாதிக்குது. இன்னைக்கு ஆவியானவர் அல்லேலூயா கடந்த வாரத்திலே சொல்லிட்டார், என்னோட இதைத்தான் பேசணும்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா என்னோடு பேசினார். அல்லேலூயா, நாம் முதல் வாரத்தில் பேசி முடிக்க வேண்டிய செய்தி 3வது வாரமாய் அல்லேலூயா தொடர்கிறது. அல்லேலூயா, ஒரு ஆமென். அதுக்கு ஆதாரமாய் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து ஆமென் 18வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். இந்த மைக் எடுத்துக்கோ. ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து, பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாய்கிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து கொண்டு போ, அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சில குடும்பங்களை குறித்ததான பாரங்களை இன்றைக்கு பேச போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வராதவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலருக்காக தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளை ஆமென் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. ஆகாருடைய குடும்பத்தை குறித்து தேவன் பேசுகிறார். ஆகார் யாரு? ஆபிரகாமுடைய வீட்டின் அடிமை பெண், வேலைக்கார பெண். ஸ்தோத்திரம். அந்த ஆகாருடைய வாழ்வை குறித்து இங்க ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆகாருடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு ஆகார் அழுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். தேவன் கொடுத்த பிள்ளை யாது அல்லது யார் கொடுத்த பிள்ளை நமக்கு தெரியாது. சோத்திரம். நம்முடைய பிள்ளையை குறித்ததான ஒரு அழுகை, ஒரு பாரம், ஒரு கலக்கம் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில வருது.
சின்ன குழந்தையா அழுகிறதுக்கு இல்ல. சில டைம் நம்ம கட்டி கொடுத்த பிள்ளைகளை குறிச்சு கூட நம்ம வேதனைப்படுறோம். அதுக்குன்னு பிள்ளைகள் வந்திருக்கும், அதுக்குன்னு அல்லேலூயா பிள்ளைகள் பெற்றெடுத்து அது இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்து இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளை குறித்ததான ஒரு பாரம் நம்மளை கலங்க வைத்துக் கொண்டு அழுக வைத்துக் கொண்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு நீ பயந்து கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்றார், அப்படி ஆவது இல்லை. அல்லேலூயா. அடிமை பெண்ணு, இது அடிமை பெண். சோத்ர ஆகார் தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியை பெற்றெடுத்தவள், தேவன் விரும்பாததை செய்தவள். ஆனாலும் கர்த்தர் அங்க வாக்கு பண்றார், அந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அந்த பிள்ளையை அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஒரு ஆமென், அல்லேலூயா. அடிமை பெண்ணு தான், ஆகார் தான். சோத்திரம். தேவன் விருப்பம் இல்லாம ஆபிரகாம் இடம் கொடுத்த பெண்ணு தான். சோத்திரம். அந்த பெண்ணு அல்லேலூயா சாராளுக்கு இஷ்டம் இல்லாம கடினப்படுத்தி வெளிப்படுத்தப்பட்ட பிள்ளைதான். தேவன் வேதனைப்பட்டு இதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தும் அது நடந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளையை பார்த்து சொல்றார், நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். எண்ணி முடியாதா இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். தேவனுடைய தூதன் வந்து இங்க ஆசீர்வதிக்கிறார், பிளஸ் பண்றார். தேவனுக்கு ஆகாத சந்ததி தான், தேவன் விரும்பாத சந்ததி தான், தேவன் வெறுத்த சந்ததி தான். ஆனால் அந்த சந்ததி கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் அங்கலாய்ப்பை, அழுகுறலை, உன் வேதனை நான் கேட்டேன்னு சொல்றாரு. ஹலோ, ஒருவேளை உங்க பிள்ளைகளை நீங்க தவறா கட்டி கொடுத்திருக்கலாம், அல்லது தவறா பெண்கள் வந்து சேர்ந்திருக்கலாம், தவறா நீங்க மாப்பிள்ளை பார்த்திருக்கலாம், தவறா நீங்க பெண்ணு பார்த்திருக்கலாம். ஏதோ அப்படி இப்படி நடந்துருச்சு, அந்த காலத்துல அப்படி இப்படி நடந்துருச்சு, இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அல்லேலூயா. ஆனாலும் பிள்ளைகளை குறித்ததான பாரம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அது எப்படியும் ஆக போகிறதில்லை. நான் அந்த குழந்தை, அந்த பிள்ளையை, அந்த சந்ததி நான் பெரிய ஜாதியாக்குவேன், அந்த சந்ததி வளர்ந்து பெருகும், அந்த சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மன்னிக்கிறவர், மறக்கிற தேவன். ஒரு முறை தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல, ஆனாலும் தெரிந்திருந்து தப்பு பண்ணாத. அல்லேலூயா. ஒரு முறை தப்பு பண்ணிட்டியா அந்த தப்பு அடுத்த பின்னாடி பின்தொடராத. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த காரியங்களை ஃபீல் பண்ணாத, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அதை பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. பிள்ளை இருந்தாலும் கவலை, பிள்ளை இல்லாவிட்டாலும் அழுகை. பிள்ளை இருந்தாலும் அழுகை, பிள்ளை இல்லாவிட்டாலும் அழுகை. ஆகாருக்கு பிள்ளை இருக்கு, நல்ல ஆண் பிள்ளை தான் இருக்கு. சோத்திரம். ஆனா இந்த பிள்ளை நினைச்சு ஃபீல் பண்ற, அழுகிறா. ஆனா அண்ணாளுக்கும் அன்றைக்கு பிள்ளைகள் இல்லை, அதை நினைச்சு அழுகிறா. எனக்கு பிள்ளை இல்லையே, மனங்கஷ்டம். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் உட்கார்ந்து அழுகிறா. மெயின். அல்லேலூயா. ஆம், பிள்ளையை குறித்ததான கவலை, பிள்ளை குறித்ததான அழுகை, பிள்ளை குறித்ததான பாரம் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில் எத்தனை பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டுக்கிறீங்களோ, அல்லது யாரை குறித்து, எந்த பிள்ளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறையோ, அந்த பாரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார், அந்த ஏக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னை அப்படி ஆக விட மாட்டார். உன்னை தனிமையில் அனாதியாக அலைந்து திரிய விட மாட்டார். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலையில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கை அப்படி தேவன் விட மாட்டார். அல்லேலூயா. இப்ப வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து பகுதியிலிருந்து 10 விஷயத்தை சொல்ல போற. அழுகை வர காரணம் என்ன, பிள்ளையை குறித்ததான வேதனை வர காரணம் என்ன, 10 காரியங்களை நல்ல வேக வேகமா சொல்ல போகிறேன். அல்லேலூயா. 3 காரியம் சொன்னாவே அதை 3 முடிக்க முடியலன்னு பாஸ்டர் 10 காரியங்கிறீங்க. ஆண்டவர் பேசின விஷயங்கள். அல்லேலூயா சொல்லுங்க.
உன் அழுகை மாறணும்னா அழுகை வர காரணம் என்ன? அல்லேலூயா. பிள்ளைய குறித்ததான நீ படுகிற வேதனைக்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை நம்ம மாற்றணும். தேவன் இந்த காரணத்தை மாற்றிட்டா உன் வாழ்க்கையில பிள்ளைய குறித்து, குடும்பத்தை குறிச்சு, கணவனை குறிச்சு, உன் குடும்பத்துல எந்த நபரை குறிச்சு நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் அந்த கலக்கங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்ல, கணவனை குறிச்சு கவலைப்படலாம், குடும்பத்தில் மற்றவர்களை குறித்து நீங்க கவலைப்படலாம், அல்லது மற்றவனுடைய கூட பிறந்தவர்களை குறித்து நீ கவலைப்படலாம். அந்த கவலைகள், பாரங்கள் மாறப்போகுது, அழுகைகள் மாறப்போகிறது. கர்த்தர் அதை மாற்ற போகிறார். 12 விஷயங்கள் வேகமா. அழுகை வர காரணம் என்ன? அழுகையை மாற்றுவதற்கு ரீசன் என்ன? கர்த்தர் நமக்கு சொல்லுகிற 10 ஆமென் அல்லேலூயா காரியங்கள். 1 அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 12 அது 21:12. ஆதியாகமம் 21:12. அந்த 21 அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். போதும். இங்க முதலாவது ஆலோசனை, தேவன் சொல்லுகிற காரியம், தேவ ஆலோசனையை கேட்கணும். தேவ ஆலோசனை இல்லாதனால தான் அந்த பிள்ளைய குறித்த துக்கம், அந்த பிள்ளைய குறித்த கவலை அங்க வந்தது. முதல் ரீசன் என்னதுங்க? முதல் காரணம் என்ன? தேவ ஆலோசனை கேட்கணும், தேவ ஆலோசனை இருக்கணும். 16ஆம் அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது சாராள் சொல்றா, நமக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால நம்ம வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணு சோத்துறோம், அந்த அடிமை பெண்ணு மூலமா நமக்கு பிள்ளை பிறக்கட்டும்னு சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவை சாராள் எடுக்கிறா. ஆபிரகாம் அதுக்கு இசந்து போறா. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பொம்பளை எது சொன்னாலும் கேட்டுறோம், அதான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம இருக்கிற பிரச்சனை தெரியுமா? நம்ம எது சொன்னாலும் புருஷன் கேட்டுருவாரு. அது அது ஏவாள் காலத்திலேயே அது ஆரம்பிச்சிருச்சு. ஆமென் அல்லேலூயா. நம்ம கேட்காத போதே காப்பி கொண்டு வந்து கொடுக்கறாங்க பாருங்க, அப்போ எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கேட்காத போது ஏதாவது சூடா கொண்டு வந்து கொடுக்கறாங்க பாருங்க, அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஹலோ, ஆமென் அல்லேலூயா. தேவ ஆலோசனை இல்லாத இடத்தில் துக்கமும் வேதனையும் கண்டிப்பா வரும். ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியம் செய்ய போறீங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியம் நடக்க போகுது, தேவ ஆலோசனை ரொம்ப முக்கியம். அதுதான் கர்த்தர் தேவ மனுஷனை கொடுத்திருக்கிறார். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சாராள் வந்து கேட்டாராம், உடனே ஆபிரகாம் மண்டையாட்டி ஓகேன்ட்டாராம். ஹலோ, பல டைம்ல சோத்திரம் நமக்கு வருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளணும். தேவன் இதை அனுமதிக்கிறாரா? தேவனுக்கு சித்தம் தானா? தேவனுக்கு விருப்பம் தானா? தேவன் இதுக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அறிந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க லோன் வாங்க போனாலும், வீடு கட்ட போனாலும், இடம் வாங்க போனாலும், ஒரு திருமணம் பார்த்தாலும், நிச்சயம் பார்த்தாலும், மாப்பிள்ளை பார்த்தாலும், பொண்ணு பார்த்தாலும், அல்லது பிள்ளைய பெற்றெடுக்க போனாலும் சரி, எந்த விஷயத்திலும் தேவ ஆலோசனையோடு செய்யணும், தேவ திட்டத்தோடு செய்யணும். கர்த்தர் அதை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அழுக வராது, துக்கம் வராது. ஏன் ஆபிரகாமுக்கு இங்க துக்கம்? ஏன் இங்க சாராளுக்கு துக்கம்? ஏன் இந்த பிள்ளைய வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு முயற்சி? ஏன் விரட்டுறதுக்கு ஏன் முயற்சி? தேவ ஆலோசனை இல்லாத இடத்தில் துக்கமும் வேதனையும் வரும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. தேவ ஆலோசனையோட செய்யுங்க, தேவ திட்டத்தோடு எதையுமே செய்யுங்க. பாஸ்டருக்கு தெரியாம, சபைக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம ஒரு பிளான் பண்ணிடலாம், நீயே பார்த்தலான்னு பிளான் பண்ணினா அது வேதனையும் கண்ணீரும் துக்கமாய் கொண்டு வந்து முடியும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வண்டி வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்களா, இடம் வாங்குறீங்களா, வீடு பாக்குறீங்களா, அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் ஆலோசனை தேவனிடத்தில் இருக்கு. அதுதான் கர்த்தர் தேவ மனுஷனை கொடுத்திருக்கிறார். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. பாஸ்டருக்கு எதுக்கு சொல்லணும்? எதுக்கு நம்ம பாஸ்டர் சொல்லணும்? ஐயோ வேண்டாம்பா சாமி, யாருக்கும் சொல்ல வேண்டாப்பா, நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே முடிச்சுக்கலாம், நம்மளே பார்த்துக்கலாம், இது நல்ல ஆலோசனை, இது நல்ல திட்டம், இது சூப்பர் பிளான், சூப்பர் காரியம் அப்படின்னு சாராலும் ஆபிரகாம் சேர்ந்து பிளான் பண்ணதுனால தான் அது வேதனையாய் வந்தது, துக்கமாய் வந்தது. அல்லேலூயா. பொண்ணு பாக்குறீங்களா? பாருங்க. மாப்பிள்ளை பாக்குறீங்களா? பாருங்க. பாஸ்டர்ட்ட கேட்டு பாருங்க.
பாஸ்டர் ரொம்ப நாளா ஒரு மாப்பிள்ளைய நான் பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், இது பண்ணலாமா வேண்டாமா பாஸ்டர், ஓகே பண்ணலாமா வேண்டாம் பாஸ்டர், இது தேவ சித்தமா தேவன் பிளானா பாஸ்டர், நானும் அடிக்கிறேன் அவனும் அடிக்கிறா சோத்துறோம், ஆமா என்ன பண்றது பாஸ்டர், முடியல, என்ன தவிர்க்க முடியல, என்ன பண்றது தெரியல, பேசுவான் முடிச்சிடுவான், என்ன பண்ணலாம் பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் வேண்டாம் சொன்னா கண்ணை வெட்டி இருங்கிறேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த விஷயமே தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டு பாருங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கும். பாஸ்டருக்கே தெரியாம பொண்ணு பாக்குறது, பாஸ்டருக்கே தெரியாம மாப்பிள்ளை பாக்குறது, பாஸ்டருக்கே தெரியாம பிளான் பண்ணி பல விஷயங்கள் பண்றது, அது நம்ம வாழ்க்கையில துக்கத்தையும் பாரத்தையும் வேதனையும் கொண்டு வரும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல அல்லேலூயா என் புள்ள அப்படி பண்ணிட்டா பாஸ்டர், இப்படி பண்ணிட்டா பாஸ்டர், அப்படி நீங்களும் கோபமா இருந்து ஒதுங்கி உட்காருவீங்க. 4ஆவது மாசத்துல ஒண்ணு சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பிரியாணிக்கு தின்னுட்டு இருப்பீங்க. ஹலோ ஆமென் சொல்லுங்க. பார்வைக்கு ஏதோ நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி, பார்வைக்கு நம்ம வெறுப்பப்பட்ட மாதிரி இருந்துருது. 4ஆவது மாசத்துல ஒண்ணு கூடி ஐயோ பிள்ளை வா பிள்ளை வா பிள்ளை வாக்கா வாண்ணா அல்லேலூயா வாதங்கச்சி, அது கடைசியில் எங்க கொண்டு முடியும் தெரியுமா? துக்கத்தில் கொண்டு போய் முடியும், அழுகையில் கொண்டு போய் முடியும், வேதனையில் கொண்டு போய் முடியும். ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆரம்பம் சிரிப்பா தான் இருக்கும், ஆரம்பம் கொண்டாட்டமா தான் இருக்கும், ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆனா அது துக்கத்தில் வேதனையில் பாரத்தில் வந்தது. அதுக்குதான் சொல்றோம், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க, தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் அனுபவித்து பாருங்கள், அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 2வது விஷயம் சோத்திரம். 2வது விஷயம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். போதும். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஏன் அழுகையும் துக்கம் வருது? துரத்தப்படுதல், அலைந்து திரிதல். சொல்லுங்க இந்த வார்த்தைய. துரத்தப்படுதல், அலைந்து திரிதல். இந்த ஆகார் யாரை நம்பி வந்தா? யாரை நம்பி இதெல்லாம் செஞ்சா? யாரை நம்பி தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தா? சொல்லுங்க. ஆபிரகாம நம்பி. ஆபிரகாம் நம்பித்தான் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா. ஆபிரகாம் நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனையும் ஒப்பு கொடுத்தா. இப்ப யாரை நம்பி ஒப்பு கொடுத்தாரோ அதே மனிதனால இப்ப துரத்தப்படுகிறாள். ஹலோ, என் புருஷன் சொன்னாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன், கண்ணு மணிக்குள்ள வச்சு உன்னை பாத்துக்குவேன், அப்படி இப்படி எல்லாம் சொன்னாரு. 3ஆவது மாசத்துல சட்டி முட்டி எல்லாம் அடிச்சு கிளப்பி உன்னைய சுடிதார் கூட இல்லாம அனுப்புவா. ஹலோ, அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, அது ஆறுசாமியா இருந்தாலும் சரி, அது ஆறுமுகமா இருந்தாலும் சரி, உனக்கு ஏறுமுகம் கிடைக்காது. ஹலோ, சொல்றது வழங்குதா? சொல்றது புரியுதா? ஐயோ இந்த பொண்ணு, ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கிறா, இவ்வளவு அம்பு வச்சிருக்கிறா, ஐயோ அப்படி இப்படின்னு 3ஆவது நாள் எட்டி உதப்பா. ஹலோ, ஆபிரகாம் சேர்த்து கொண்ட ஆபிரகாம் தான், அணைத்துக் கொண்ட ஆபிரகாம் தான், அன்பு காட்டின ஆபிரகாம் தான். ஆபிரகாம் நிமித்தம் தான் இவ்வளவு நன்மையை கிடைச்சுதான். அந்த ஆபிரகாம் சொல்றாரு, போடி வீட்டை விட்டு வெளியே. தேவன் சொல்றாரு, உன்னை போ சொல்றாரு. அன்னைக்கு இந்த தேவன் சொல்லலையோ? அன்னைக்கு வான்னு சொன்ன ஆபிரகாம் இன்னைக்கு என்ன சொன்னாரு? போங்கிறாரு. ஐயோ பாஸ்டர், காரணம் ஒரே ஒரு காரணம் தான், தேவ ஆலோசனை இல்லாம எந்த விஷயத்திலும் நீ ஸ்டெப் எடுத்து வச்சீனா அது நம்ம துரத்தப்படும். நீ அலைந்து திரிவ, வீடு வீடு அலைந்து திரிவ, ஊர் ஊர் அலைந்து திரிவ, சொந்தமா அலைந்து திரிவ. அல்லேலூயா, வாழ்க்கையில் அலைந்து திரிய வேண்டி வரும். ஒரு இடத்துல ஒன்னால வாழ முடியாது, ஒரு இடத்துல ஒன்னால இருந்து ஜீவிக்க முடியாது, ஒரு இடத்துல இருந்து ஒன்னால சாப்பிட முடியாது. ஹலோ, அப்ப நம்ம மாத்த வேண்டிய 2வது விஷயம் என்ன தெரியுமா? என்னது? நான் ஏன் துரத்தப்படுகிறேன், ஏன் அலைந்து திரிகிறேன், ஏன் எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை? காரணம் என்ன? காரணம் அந்த பிள்ளைக்காக நான் பட்ட ஆசை, விருப்பம். என் பிள்ளை 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 மேல போனமே. இன்னைக்கு ஏன் அழுக? துரத்தப்பட்டுட்டோம். இன்னைக்கு அலைந்து திரிந்துட்டு இருக்கிறோம். ஓவர் அலைச்சலா இருக்குது, ஓவர் சிரமமா இருக்கு, ஓவர் நெருக்கமா இருக்குது. காரணம் புரிஞ்சுக்க, அந்த பிள்ளை தான் காரணம். பிள்ளை நினைச்சு கொண்டாடாத, அது நமக்கு தொல்லை. ஆமென்.
நான் எந்த பிள்ளைய சொல்றேன் அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவனுக்கு சித்தம் இல்லாம வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் அது நமக்கு தொல்லையா வந்துரும். அதனால எப்பொழுதுமே தேவ திட்டத்தின், தேவ ஆலோசனை, தேவ விருப்பத்தில் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அலைந்து திரிகிறா, எங்க போய் தங்குறது, எங்க போய் வாழ்றது, எங்க போய் ஜீவிக்கிறது? ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வழி இல்ல, தண்ணி எல்லாம் தீர்ந்துருச்சு, எல்லாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எல்லாம் தீர்ந்துருச்சு, துரத்தப்பட்டுட்டனே, ஊரால உறவரால துரத்தப்பட்டனே. ஹலோ, அப்படிப்பட்ட நிலை வந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த முன்னொரு காலத்துல சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இந்த பிள்ளை உன் வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பிள்ளை உனக்கு நல்ல நன்மையை தரும்னு சொல்லுவாங்க. பிள்ளைய பார்த்து எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா தேவன் அப்படி சொல்ல விரும்புறது. ஒருவேளை நம்ம செய்த தவறுகள், தப்பிதல் இதா இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தெரிந்து செய்தோ தெரியாம செய்தியோ தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது 15ஆம் வசனத்தை வாசிங்க. துரத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு, துரத்திலிருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. ஆமா, சோத்திரம். மூன்றாவது செலவு அதிகமாகும். எல்லாம் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஏன் செலவு அதிகமாகுது? எந்த பிள்ளைய நீ சந்தோஷப்பட்டையோ அந்த பிள்ளைய நிமித்தம் உனக்கு செலவு தான் அதிகம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எந்த பிள்ளைய நினைச்சு நீ சந்தோஷப்பட்டையோ அந்த பிள்ளைனால உனக்கு செலவு தான் வரும். ஹலோ, ஒரு ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. விருப்பம் இல்லாம, சித்தம் இல்லாம, தேவ திட்டம் இல்லாம, தேவ ஆலோசனை இல்லாம எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அந்த பிள்ளை நிமித்தம் நமக்கு செலவு தான் வரும். உன் பிள்ளைக்கு நீ வாரி இறைச்சாலும், எத்தனை இறைச்சு கொட்டினாலும் பத்தாது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நிறைய வீட்டுல அப்படி நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துறா. ஓவர் செலவு வருதா அந்த பிள்ளை நிமித்தம், அந்த பிள்ளை நிமித்தம் ஓவர் செலவுதா, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, செலவு அதிகமாகுதாப்பா, இந்த பிள்ளை நிமித்தம், இவன் செய்த தவறு நிமித்தம், இவன் செய்த ஆசை இன்பத்தின் நிமித்தம், விருப்பத்தின் நிமித்தம், தேவ விருப்பத்தை இல்லாம, உம்முடைய விருப்பம் இல்லாம செய்த காரியத்தின் நிமித்தம் செலவு அதிகமா வரும். துருத்தி காலியாயிட்டே இருக்கும், தண்ணீர் காலியாயிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நேத்தி தான் பிள்ளை அனுப்பியிருப்ப, நேத்தி தான் வீட்டுல எல்லாம் பார்த்து கீர்த்து எல்லாம் பிள்ளை அனுப்பியிருப்ப. நைட்டு போயிட்டு போன் பண்ணும், அம்மா அரிசி இல்லம்மா, தண்ணி இல்லம்மா, காப்பி கூட குடிக்கலம்மா. அம்மா சொல்லும், திரும்ப வாடி, இங்க ஒரே போடியா இருக்கும். ஹலோ, செலவு அதிகமாகும். உனக்கு செலவு அதிகமா வந்துட்டே இருக்குதா? தேவ சமூகத்தில் எச்சரிக்கப்பட்டு ஜெபம் பண்ணு, ஒப்புக்கொடு. பிள்ளைய குடும்பத்தை ஒப்புக்கொடு. பிள்ளை நிமித்த குடும்பம் பயங்கர செலவழியுது, ரொம்ப பிரச்சனை அதிகமா, துருத்தி காலியிட்டே இருக்குது, என்னோட ஆசீர்வாதம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஆண்டவரே ஒப்புக்கொடு. இன்னும் வாரி வாரி கொடுத்த புள்ள துருத்தி அல்ல, உன்னோட துருத்தி காலியாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வரவு வர்றதே தெரியாது, செலவு தான் அதிகமாகும். ஆபிரகாம் எல்லாம் நிறைச்சுதான் கொடுத்தாரு. ஆபிரகாம் அந்த 14 வசனத்துல துருத்திய தண்ணீரை எடுத்து நிரப்பி, அப்பத்தை எடுத்து நிரப்பி, அவன் தோல் மேல வச்சு அனுப்புன எல்லாம் ஃபுல்லா நிரப்பி தான் கொடுத்தான். நீ நிரப்பி தான் கொடுக்கிற, வரும்போதெல்லாம் நிரப்பி 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 தான் கொடுக்கிற. ஆனா வீட்டுக்கு போய் 2ஆம் நாள்ல மடி ஆமாங்குதே, அதுக்கு என்ன பண்ண? ஒருவேளை உங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீ இப்பவே எச்சரிக்கையா இருங்க. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, செலவு அதிகமாக கூடாது. பிள்ளை நிமித்தம் செலவு அதிகமாக கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். பிள்ளை நிமித்தம் அது நமக்கு சமாதானமா இருக்கணும். அதான் சொல்றார், பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய். அதான் தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தை நீ பாப்ப. நீ பிள்ளைகள் பெற்றாலும் உனக்கு இன்னும் நிம்மதி இல்லையே. அதுக்கு படுற வேதனையினால நீ சாப்பிட மாட்ட, நீ நல்லா தூங்க மாட்ட, நீ நல்ல அல்லேலூயா நிம்மதியா இல்லாம இருக்க. காரணம் என்ன? பிள்ளைகள். நீ ஒப்புக்கூட ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணி, தேவ சமூகத்துல. என்னோட துருத்தி காலியா இருக்கக்கூடாதப்பா, என் துருத்தி செலவழிந்து கொண்டே இருக்க கூடாதப்பா. ஓவர் செலவாகுதுன்னு எச்சரிக்கையா இருக்க.
நாலாவது விஷயம் அதே 15 வசனத்தை வாசிங்க. துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. போதும். பிள்ளை எங்க கொண்டே விட்டா? யாரு பக்கத்துல வைக்க வேண்டிய பிள்ளை? எங்க வைக்க வேண்டிய பிள்ளைய? மடியில வைக்க வேண்டிய பிள்ளை எங்க விட்டுருக்கிறா? செடி தாயா இல்ல ஆகார் தாயா? தகப்பன் தாய் வந்து ஆகாரா இல்ல செடியா? செடியா பிள்ளைய பெத்துச்சு? என்னவா ஆமேன்னு வர மாட்டி. பிள்ளைய செடியா பெத்துச்சு? இன்னைக்கு எங்கேயோ விட்டுட்டு, பிள்ளைய எங்கேயோ விட்டு, நாதா கதியா விட்டுட்டு நீ வேதனை பட்டு இருக்கிற, அழுதுட்டு இருக்கிற. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் பிள்ளை எங்கேயும் விட மாட்டாப்பா. என் பிள்ளைய ஆண்டவரே உம்முடைய நிழலுக்கு கீழே விடுறேன். செடியின் நிழலுக்கு கீழே விட மாட்டேன். மற்ற நிழலுக்கு கீழே உலகத்துக்கு பின்னாடி அலைய விட மாட்டேன். தேவன் பக்கம். செடி என்றா உலகத்துக்கு பின்னாடி, உலகத்துக்கு பின்னாடி நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அந்த பிள்ளைய தேவன் பக்கம் கொண்டு வா, தேவன் சமூகத்துல கொண்டு வா. சம்பாரிடி, நீயே சம்பாரி, நீ போ அங்க சம்பாரி, நீ அதை பாரு இதை பாரு, அதை உருட்டு இதை பரட்டு. உலக காரியங்களை கற்றுக் கொடுக்க கூடாது, உலக காரியத்தை முன்னாடி விடக்கூடாது. தேவனுடைய நிழலுக்கு கீழே வரணும். உன்னதமானுடைய நிழல், சர்வருடைய நிழலுக்கு கீழே வரணும். உன்னதமான மறைவில் சர்வருடைய நிழலில் வரும் பொழுது அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற நிழலுக்கு கீழே பாரு பாரு, பிள்ளை சம்பாதிக்குது பாருங்க பாஸ்டர், பிள்ளை உழைக்குது பாருங்க பாஸ்டர், எங்க குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை, குடும்பத்தில் அவ்வளவு வேதனை, பிள்ளை டெய்லி ஒவ்வொரு நாள் வேதனைப்படுது பாஸ்டர், பாருங்க பாருங்க பாருங்க, பிள்ளை அவ்வளவு தூரமா இருக்குது, நான் எங்க இருக்கிற பாத்தீங்களா, பிள்ளை எவ்வளவு வேதனைப்படுது, பிள்ளை அழுகுது, வேதனைப்படுது, பாரப்படுது. காரணம் ரீசன் என்ன? தேவ ஆலோசனை, தேவ திட்டம், தேவ பிளான், தேவ சித்தம் இல்லாம அதில் எதை பெற்றாலும் அது நமக்கு வேதனையை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஐந்தாவது நாலாவது, மற்ற நிழலுக்கு கீழே, மற்றவருக்கு பின்னாடி சார்பா எப்பவும் பிள்ளையை விடாதீங்க. அல்லேலூயா. ஆகா தன் பிள்ளைய தனியா உட்கார வச்சா, அழ வச்சா, தேவன் பார்க்கட்டும் என்று வச்சா. தேவன் பார்க்கிற மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும், தேவன் பார்க்கணும் கேட்கிற மாதிரி பிள்ளைகளை கொண்டு வந்து வெய்ய. உலகத்தின் சார்பில் தள்ளி விட்டுறாதீங்க, உலகத்தின் கிரியைக்கு நேரம் தள்ளி விட்டுறாதீங்க. அந்த பிள்ளை வேதனைப்படும், அந்த பிள்ளை குடும்பம் கண்ணீரைத்தான் வடிக்கும். ஆமென் சொல்லுங்க. மாப்பிள நல்ல மாப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அல்ல பொண்ணை வேற பக்கம் தள்ளி விட்டுறாதீங்க. நல்ல பொண்ணு வந்துச்சு அப்படின்னு உங்க பையனை, ஆவிக்குரிய பையனை கொண்டு சேத்துக்குள்ள கொண்டே தள்ளிடாதீங்க. என் சொந்தக்கார பொண்ணு, மச்சான் பொண்ணு, மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி, என் உறவுக்கார பொண்ணுன்னு சொல்லி அல்லையா உன் பையனை கொண்டு வேற பக்கம் அல்லையா சேத்துல கீத்துல தள்ளி விட்டுறாதீங்க. எந்திரிக்கவே மாட்டான். ஹலோ ஆமென் சொல்லுங்க. அஞ்சாவது 16 வசனத்தை வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. போதும். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆனா அவங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன பிரச்சனை, பேசிக்காங்க என்ன பிரச்சனை? தண்ணி இல்ல. தண்ணி குடிக்காம பிள்ளை செத்துருமா? என்ன யாரும் வெள்ள மாதிரி பாக்குறீங்க? தண்ணி குடுக்காம பிள்ளை செத்துருமான்னு கேக்குறேன். சாகவே சாகா. நம்மால என்ன பண்றதுன்னா, சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனைய காமிச்சிடறேன். ஹலோ ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க சின்ன பிரச்சனையா தான் இருப்பாங்க, நீங்க பேசி பேசி அந்த பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்க. அந்த புள்ள ஒன்னும் சொல்லாது, அம்மா அரிசி இல்லைன்னு தான் சொல்லும். உடனே நம்ம அம்மா இருக்கு ஆரம்பிப்பாங்க பாருங்க. ஐயோ ஐயோ சொல்லியா கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அட அரிசி தானே இல்ல, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போ, காப்பி குடிச்சு 2 நாள் ஓட்ட. ஆமென் வர மாட்டீங்க. என் மாப்பிள்ள அரிசி வாங்கி கொடுக்காம இருக்கிற, எப்படி அவளை சும்மா விடலாம்? ஒரு அரை கிளாஸ் அரிசி வாங்கி கொடுக்க. ஹலோ, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வர மாட்டாரு. அம்மா என் வீட்டுக்காரன் ஒவ்வொரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டாருமா. தண்ணி ரோட்ல தண்ணி வர எடுத்து கொடுக்க மாட்டாரியா. ஒன்னு ஆரம்பிச்சிடும், மாப்பிள்ளை சரியில்லை, ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளைக்கு வக்கில்ல பாரு, நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு. ஹலோ, பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சுன்னா பிள்ளைய விருப்பத்துல விட்டுறானு.
நஷ்டமோ கஷ்டமோ எதா இருந்தாலும் அல்லேலூயா இங்க வரக்கூடாதுங்கிற நானு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கம் திரும்ப கூடாது. அதுதான் தாய், அதான் தகப்ப. உன் பிள்ளைகளை பார்க்க வேண்டியது நீதான் பார்க்கணும். தேவன் பக்கம், தேவன் சார்பில் விடு. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், ஐயோ நான் பார்க்க மாட்டேன். பிள்ளைய பத்தி நீ தான் சாகர வரைக்கும் பார்க்கணும். அது என்ன பார்க்க மாட்டேன்? ஹலோ, பிள்ளை நிமித்தம் வேதனை, பிள்ளை நிமித்தம் பாரம், சோத்திரம். பிள்ளையின் கஷ்டத்தை, ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அல்லவே தாங்க முடியலையோ, பிள்ளைய பற்றினா கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை பெற்றா பத்தாது, கஷ்டம் இன்ப துன்ப நஷ்டம் எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யணும். சொல்லுங்க. இங்க ஆண்டவர் அப்படிதான் விரும்பியிருப்பார். நீ தானே பெற்ற, எனக்கு தெரியாம என்ன ஆலோசனை கேட்காம விருப்பத்தை கேட்காம அது என் சித்தத்தை விரும்பாம நீயா ஒரு ஆசைய விருப்பப்பட்டு நீயா ஒரு அல்லேலூயா கொண்டாட்டம் பண்ணி பிள்ளைய பெற்றியில அனுபவதி ராசா, அனுபவதி. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை அப்படி நீ இப்படி இருக்கணும் கட்டி கொடுக்குறீங்களா, பிள்ளை நல்லா இருப்பா. நல்ல ஆலோசனை சொல்லுங்க, நல்ல திட்டத்தை கொடுங்க, தேவ திட்டத்தை கொடுங்க, தேவ ஆலோசனை கொடுங்க. தேவ நம்மளை குறிச்ச திட்டம் நிறைய நடக்கும். உன் பிள்ளைகளும் உனக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒண்ணு ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத, நல்ல ஜெபம் பண்ண, வேத வாசி, ஆண்டு ஆலயத்தை தேடு, தேவனை தேடு. அப்படியாமா பிரச்சனையா, நாளைக்கே வந்துருமா, புருஷனை கொண்டு விட்டு போ சொல்லுமா. புருஷனை கொண்டு வந்து விட்டுட்டு அவர் வீதியில போகட்டும். நீ கை பிடிச்சா கை விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைக்கு கஷ்டம், நாம ஒரு வாரம் இருந்துட்டு வந்துடுறேன். உன்னை நம்பி இருக்கிற நான் வீட்டுல இருக்கிற ரெண்டு ஜீவனுக்கு அல்ல புரோட்டாவும் குருமா திங்கிறதுக்கா? ஹலோ, சொல்றது எத்தனை வழங்குது? பிள்ளைய விட்டு போட்டு இவன் இங்க என்ன பண்றான்னு தெரியல. ஆகாரம் இங்க விட்டுட்டு பிள்ளை அங்க இருக்குது. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், பிள்ளை வேதனைப்படுறத பார்க்க மாட்டேன். ஹலோ, பிள்ளையின் கஷ்டத்தை சொல்றது. பிள்ளையின் கஷ்டம் சின்ன கஷ்டமா இருக்கும், நம்மளால சொல்லி இவ்வளவு பெருசா ஆக்கிரும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளை நேரத்துக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு இருக்காது. நான் நம்மளால என்ன தெரியுமா, ஐயோ புள்ள 3 நாளா சாப்பிடலாமாடா, கேட்டியாடா உங்க அக்கா பாத்தியா, உங்க தங்கச்சி பாத்தியாடா, 3 நாளாம சாப்பிடலையாமாடா. பையன்கிட்ட இருக்கிற பரிசெல்லாம் என்ன செய்யணும், புருஷன் இருக்கிற பரிசெல்லாம் என்ன செய்யணும், டவுசர் எல்லாம் பாக்கெட்ல கிளியணும். உனக்கும் புருஷன் தான், உனக்கும் பிள்ளை தான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை நம்பி, கர்த்தரை நம்பி அல்லேலூயா காரியத்தை நிறைவேற்றுங்க. அதை நினைச்சு நீங்க அழுது உங்க ஆயுசை நீங்க முடிக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு 2 அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கா. எங்க அம்மா மேக்சிமம் விடவே மாட்டேன் நான். நஷ்டமோ கஷ்டமோ போன எல்லாம் சேர்ந்து போவோம், இருப்போம், வருவோம். இங்க தனியா கொண்டு போய் அம்மா கொண்டு போய் விடுறது, அம்மா கொண்டு உன் வீட்டுல வைக்கிறதுக்கா நான் வச்சிருக்கிறேன்? அதுக்காக என் அம்மா என்னை பெத்தெடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு மாமியார் கொடுத்துருக்கிறார், மருமகளை கொடுத்துருக்கிறார். பிள்ளையா பாருங்க, அம்மாவா பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டம் எல்லாம் மாறும், தொல்லை எல்லாம் மாறும், பிரச்சனை எல்லாம் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. மாமியா பக்கம் பிள்ளைய விடுறதில்ல, மருமகள் பக்கம் என்ன செய்யறதில்ல, மாமியா சேர்றதில்ல. எப்படி வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும், நிம்மதி இருக்கும், அழுக வேதனை தான் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு எப்படி பிள்ளைகள் இருந்தாங்களோ, கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு அடுத்து வர்ற யாருதான் பிள்ளை, உனக்கு மருமகள் தான் பிள்ளை. அப்படி எத்தனை பேர் பாக்குறோம்? போய் மகளை ஏத்துக்கிறதா ஏத்துக்கிறேன். இப்படி இருந்தீங்கன்னா சாகர வரைக்கும் அழுகுதான், சாகர வரைக்கும் வேதனை தான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மருமக என்ன செய்யணும், மாமியாரு அம்மாவா பார்க்கணும். நல்லதோ கெட்டதோ ஏதோ கொஞ்சம் பேசுவாங்க, வாய் கொஞ்சம் நீளம், அவ்வளவுதான். ஏன்னா மாமியார் ஆயிட்டாவே கொஞ்சம் வாய் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், கிழிஞ்சிடும். காது கொஞ்சம் கிளியிற மாதிரி பாத்திருக்கீங்களா? அந்த காலத்து பாட்டிகளுக்கு எல்லாம் காது கொஞ்சம் பாட்டின்னு ஆயிட்டாவே என்ன செஞ்சிடும், காது கொஞ்சம் பெருசாயிரும், கிழிஞ்சிரும். அது மாதிரி வாய் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், அது ஏதோ ஒண்ணு பேசதான் செய்வாங்க.
சரி பாவம், கொஞ்சம் வயசாயிட்டாங்க, வயசு கொஞ்சம் போகுது, ரிட்டையர்ட் வயசு தாண்டிருச்சு, என்ன பண்றது, பேசிட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்றது இல்ல. ஹலோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி நம்ம பழகிக்கணும். பிள்ளையின் கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பிள்ளை எங்கேயோ விட்டுட்டு, நாதாரியா விட்டுட்டு பாருங்க, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், பிள்ளை வேதனையை பார்க்க மாட்டேன், நோ, அட்வைஸ் பண்ணு, பிள்ளைய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண, சொல்லு, தெரியாம உன்னை பெத்துட்டேன், தேவ விருப்பம் எல்லாம் செஞ்சுட்டேன், இப்பெல்லாம் நடந்துருச்சு, சரி ஜெபம் பண்ணுவோம், பாடுவோம், துதிப்போம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம், கர்த்தருடைய திட்டத்தை கேட்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார், அற்புதமா நடத்துவார். ஹலோ, புள்ள திடீர்னு பேக்க தூக்கிட்டு பிள்ளையும் தூக்கிட்டு வந்துடும். ஐயோ, செத்த வீட்டுல அழுகிற மாதிரி எல்லாம் கும்மியா உட்காந்துட்டு, இப்படி அழப்படாது. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்ல, புருஷ பிரச்சனையா, மரியாதை பேக்க தூக்கிட்டு ஓடு. ஒரு நிமிஷம் கூட இங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கப்படாத, ஓடுங்க, யாருங்க ஓடுங்க. சொல்லுங்க, விருந்துக்கு வா, நல்லது கெட்டதுக்கு வா, சும்மா தூக்கிட்டு வர்றது. எத்தனை பேர் சொல்றது வழங்குது, எத்தனை பேருக்கு வழங்க நான் சொல்றது, சும்மா கொண்டு வந்து உட்கார வச்சு ஊட்டி ஆறு அப்படின்னா உனக்குத்தான் அடுத்து ஆரிதாரா போடணும் பாடையில வச்சு. ஆமென் சொல்லுங்க. கெட்ட பழக்கங்களை பிள்ளைகளை இந்த காலத்துல வளர்த்த பழகுங்கள். ஆகார மாதிரி தூக்கி பிள்ளைய போட்டு அழுக வைக்காதீங்க. எங்கேயோ தூக்கி போட்டேன், பிள்ளை சாகிறது பார்க்க முடியாது, கஷ்டத்தை பார்க்க முடியாது, கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அன்னைக்கெல்லாம் சின்ன வயசுல சொல்லி வளர்த்தோம், இன்னைக்கெல்லாம் சொல்லி வளர்த்துறது இல்ல. அது கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு கஷ்டங்கள் என்ன செய்யறது இல்ல, ஏத்துக்க முடியறது இல்ல. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா 20 பைசா 30 பைசா காசு கொடுப்பாரு. எதுக்கு? முட்டாய் வாங்கி திங்க. அந்த 20 பைசா 4 50 பைசா கொடுத்துட்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். டேய், இந்த நான் கொடுக்கிற 4 பெரிய காசுடா, நீ போய் அனாவத்தியமா என்ன செய்யக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, செலவு பண்ணிடக்கூடாது, பார்த்து சாப்பிடு, பார்த்து வாங்கும்பாரு. இதுல என்ன பார்த்து வாங்குற 4 நாள? ஆமே, அப்படி சொல்லி வளர்த்துனாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதனால்தான் கொஞ்சமாவது காசு விஷயத்துல கொஞ்சம் நான் எச்சரிக்கையா இருக்கேன். அவன் சொல்லுங்க, ஊதாரி பிள்ளையாக இஷ்டம் போல வளர்கிற பிள்ளையா நான் வளரல. இன்னைக்கு வரைக்கும் பக்குவமா இருக்க காரணம் அதனால அன்னைக்கு சொட்டு குட்ட கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கஷ்டத்தை நான் பார்க்க மாட்டேன், கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவ சொல்றா. சாகிறத பார்க்க முடியாது, கஷ்டத்தை பார்க்க, அழுகிறத பார்க்க முடியாது. புள்ள நல்லா அழுகட்டுங்க, அழ விடுங்க. புள்ள அழுகுதா, இன்னும் நல்லா அழுமா, நல்லா அழு. பக்கத்துல ஒரு குண்டா இருந்தா வச்சுட்டு நல்லா அழு. ஹலோ ஹலோ, அழாதேன்னு ஆண்டவர் தான் சொல்லணும். ஆண்டவர் தான் சொன்னார், அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அவரு தான் அணைக்கணும், அவரு தான். அல்லேலூயா. நம்ம அழுகைய துடைச்சார்னா என்னைக்கு அழுக வராது. நீ துடைக்க அழுக வரும். நீ எத்தனை தடவை துடைச்சாலும் உன் பிள்ளை அழுதுட்டே இருக்கும். அழுகும் போதெல்லாம் நீ 500 1000 சோறு பிரியாணி அல்லேலூயா எல்லாம் கொடுக்கற பாத்தியா, அதுக்கு வேண்டி அழும். சில பிள்ளை இருக்குது நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வேண்டி அழும். யோ புருஷா, கொஞ்சம் அமைதியாரு, எங்க அம்மாட்ட பேச போறேன், நீ பேசுனீங்கன்னா காரியம் கேட்டுரும், நீ அமைதியாரு. நான் பேசும்போது 2 குத்து, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன். எத்தனை வீட்டுல நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, அடிக்கிற மாதிரி அடியா, சும்மா அடியா, நல்லா அடிச்சிடாதையா, திருப்பி நான் அடிச்சிருவேன். அடிக்கிற மாதிரி அடியா, போன்ல நான் கத்துற மாதிரி அடியா, திட்டுற மாதிரி திட்டியா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு புள்ள போன் பண்ண. அம்மா அடிக்கிறாருமா, அம்மா அடிக்காதடா, டே குத்தாதடா. உடனே அம்மா இறக்கப்பட்டுவாங்க. ஐயோ, புள்ளைக்கு நல்ல அடி வாங்குது போல இருக்கு, புள்ள நல்ல வேதனைப்படுது போல இருக்கு. வண்டி ஏறா டேவிட், வண்டி ஏறா டேவிட். ஓ, பக்கத்துல நம்ம தம்பிதான் இருக்கிறோம், அதனால சொன்னேன், அதனால நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. உடனே கிளம்பு போ, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. ஹலோ,
ஒரு ஆமென் சொல்லுங்க. அடி வாங்குறியா? நல்ல அடி வாங்கு. பிரச்சனையா இருக்கா? நல்ல பிரச்சனைய சகித்துக்கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு. உன் குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். தேவன் நியமிச்சது அப்படித்தான் இருக்கும். தேவன் தான் அனுமதிக்கிற, அனுபவிச்சு பாரு. ஹலோ, உடனே வண்டி எடுத்துட்டு போறது, உடனே வண்டி எடுத்து போய் கூட்டிட்டு வர்றது, மூட்டை கழிச்சு கூட்டு வர்றது, மூட்டையில வாயில வரமாட்டீங்க. ஏன் பிரச்சனை? ஆண்டவர் சொல்றார், தேவ திட்டம் இல்லாம விருப்பம் இல்லாம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது பிரச்சனையா தான் இருக்கும். அதே 16 வசனத்தை மீண்டும் வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அடுத்த பாயிண்ட், 6வது பாயிண்ட், பிள்ளைய விட்டு விட்டு தாய் ஒரு தூரமும் பிள்ளை ஒரு தூரமும் உட்கார்ந்துட்டு அழுகுறாங்க. சில தாய்மாட்ட போய் பாருங்க, எப்ப பார்த்தாலும் பிள்ளைய குறிச்சே பேசுவாங்க. ஐயோ, என் பிள்ளைய பாத்தீங்களா, அங்க கட்டி கொடுத்துட்டு, பிள்ளை பாத்தீங்களா கட்டிட்டு போயிடுச்சு பாத்தீங்களா, ஐயோ டெய்லியும் வேதனைங்க. பாருங்க பாருங்க, 50,000 தூரத்துல, ஒரு 600 கிலோமீட்டர் தூரத்துல, ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல, ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல என் புள்ள படுற பாடு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல அம்மா. உங்களுக்கு என்னம்மா, நீ ராஜா ராணி மாதிரி வாழ்ற அம்மா, நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுதா அம்மா? ஹலோ, ஒரு ஆமே, ஒரு அல்லேலூயா. தூரத்துல போய் உக்காந்து பிள்ளைய கைய காட்டிட்டே அழுதுட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளைய கட்டி கொடுக்காம உன் மடியிலேயே வச்சுட்டு அல்லேலூயா நீயே வளர்த்திருக்கணும். சாகர வரைக்கும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, 2 பேரும், உனக்கும் கல்யாணம் வேண்டாம் எனக்கு. பையனை கட்டி கொடுத்துட்டு அப்ப இன்னைக்கு பிரச்சனை, என்ன இன்னைக்கு வேதனைப்படக்கூடாது. ஹலோ, பையனுக்கு கற்றுக் கொடுங்க. மருமகள் நல்லா பாருப்பா, அம்மாவையும் பாரு, மருமகள் என்ன செய்ய நல்லா பாரு, பிள்ளைகளை பாரு. சும்மா போய் பையனை கொடையாதீங்க. சும்மா போய் பையன்கிட்ட போய் ஏதோ ஒண்ணு ஏத்தி ஸ்குரு பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய், உனக்கு ஏதாவது தெரியுமாடா? உன் பொண்டாட்டி இருக்கிறாள, பொண்டாட்டி என்னை ஏதாவது பார்த்து ஏறு எடுக்கிறாளா, பாக்குறாளா என்னைய? அவளுக்கு என்ன மாறுகண்ணா பார்க்காம இருக்கிறது? பாப்பா, அவசரப்படாதீங்க. செய்வா, அவசரப்படாதீங்க. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம எப்படி கொடுக்கிறோம், நம்ம என்ன மாதிரி பண்றோம், நம்ம செயல்கள், நம்ம திட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கு, அத பாருங்க கொஞ்சம். அல்லேலூயா. இங்கேயும் பிரச்சனை இருக்குது, இங்கேயும் பிரச்சனை இருக்கு. வளர்ந்த மாமியார்ட்டையும் பிரச்சனை இருக்குது, வளராத மருமகட்டையும் பிரச்சனை இருக்கு. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இங்கதான் பிரச்சனையா அல்லது இங்கதான் பிரச்சனையா? நோ, 2 பக்கம் பிரச்சனை. ஹலோ, 2 முடியும் சேர்த்து கட்டி வச்சா சரியாயிரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ பிளான், தேவ திட்டம், தேவ சித்தத்தோடு குடும்பத்தை நடத்தும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளையே காட்டி காட்டி, பிள்ளையே சொல்லி 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 அழகாதீங்க. தேவன் அதுக்கு நமக்கு பிள்ளையை கொடுக்கல. பிள்ளையின் சமாதானத்தை, பிள்ளையின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம், 17 வசனம், 7 பாயிண்ட் சொல்ல போறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 7வது, நம் சுயத்துக்காக பிள்ளைய பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளை நமக்கு வேதனை தான் கொடுக்கும். நம்ம சுயத்துக்காக பாருங்க, இந்த ஆகார் பிள்ளைய வச்சுட்டு கட்ட விட்டு பாருங்க, கிள்ளியும் விட்டு, பழமொழி கேட்டிருக்கீங்களா? கிள்ளியும் விட்டுட்டு ஆட்டுறது யாரு? கிள்ளியும் விடுவாங்க, ஆட்டி விடுறது யாரத்தான் இருக்கும்? மாமியாரத்தான். கிள்ளியும் விட்டுறது அவங்கதான், ஆட்டுறது அவங்கதான். இன்னைக்கு ஆகார் என்ன பண்றான்னா, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கட்டும், அப்பதான் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவன் இறங்கி வந்து நமக்கு ஏதோ ஒரு விடுதலை செய்வார், நமக்கு ஏதோ ஒரு நன்மை வரும்னு சொல்லி பிள்ளையை கிள்ளி விட்டு தூக்கி போட்டா ஓரமா. ஆமே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பேரனை நோண்டி விட்டுட்டு, பேரனை பேத்தி நோண்டி விட்டுட்டு காசுக்காக, டேய் தாத்தாட்ட போய் 100 ரூபாய் கேளு, நான் கேட்டேன்னு சொல்லாத, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லு, அப்ப எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா கமிஷன்.
ஹலோ, ஆமென். பாருங்க, பிள்ளை எங்கேயோ ஒரு தூரமா தூக்கி போட்டுட்டு, பிள்ளைக்கு அவன் தேவை இருக்குதோ இல்லையோ, யாருக்கு தேவை இருக்குது? ஆகாருக்கு தேவை இருக்கு. அதுக்கு யார பயன்படுத்துறா? யார பயன்படுத்துறா? பிள்ளைய பயன்படுத்துறா. ஆகாருக்கு இப்ப வீடு இல்ல, ஊர் இல்ல, பட்டணம் இல்ல, தேசம் இல்ல, யாருமே இல்ல, கூட பாதுகாப்புக்கு யாருமே இல்ல. அப்ப அப்படி ஒரு நடக்கணும் அப்படின்னா ஆகார் என்ன பண்றா? பிள்ளைய விட்டுட்டு, பிள்ளை அழுகிற மாதிரி, பிள்ளை வேதனைப்படுற மாதிரி, பிள்ளை கஷ்டப்படுற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி, அழ வச்சு தேவன் கேட்கிற மாதிரி பண்ணி ஒரு பிளான் பண்ணிட்டா. நான் சொல்றது விளங்குதா? சொல்றது புரியுதா? நம்ம சுயத்துக்காக, நம்ம ஆதாயத்துக்காக பிள்ளைய பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஆதாயத்துக்காக பிள்ளைகளை பயன்படுத்தக்கூடாது. பேர பிள்ளைகளை நம்ம ஆதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அது உனக்கு வேதனை கொண்டு வரும், அது நஷ்டத்தை கொண்டு வரும், ஆபத்தை கொண்டு வரும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு சிலரை தெரியும், சொந்த பையனை நேசிக்க மாட்டாங்க, அந்த பையனுக்கு ஒரு பையன் பிறந்திருப்பாங்க பாரு, அவனை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப அவனை பயங்கரமா பார்ப்பாங்க. ஏன்? பையனை பிடிக்கல அல்லது மருமகளை பிடிக்கல, யார பிடிக்குது? காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்ன நினைக்கிறீங்க? பையன் பார்க்காவிட்டாலும் என் பேரனாவது. அப்ப என்ன வந்துருச்சு அங்க உள்ள? என்ன வந்துருச்சு உள்ள? சுயம். நம்முடைய சுய விருப்பம் அங்க உள்ள வந்துருச்சு. பேரனை கூட்டிட்டு போற மாதிரி, பேத்திகளை அணைக்கிற மாதிரி நீ உன் பிள்ளையோ மகனையோ மருமகளை அணைச்சிருப்ப? ஐயோ, என்ன தாளாட்டு, என்ன ஆராட்டு, ஐயோ பேரனுக்கு வாங்கி கொடுக்கிறது பொருளை பார்த்து அடாடாடாடாடா. அப்படி எப்பொழுதுமே புரிஞ்சுக்குங்க, பேர பிள்ளைகள் நம்முடைய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. பிள்ளைகளை அள வைக்காதீங்க. பிள்ளைகளை அள வைக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஒரு நாளும் தள்ளப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சுயத்துக்காக நம்ம அல்லேலூயா சூழ்நிலை, இடத்தை நம்ம மாற்றக்கூடாது, பிளான மாற்றக்கூடாது. சரி சரி, திட்டம் சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே 17 வசனத்துல அங்க வேதவசனம் சொல்லுது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. என்னன்னு கேட்டா, 8வது விஷயம், நமக்கு நாமே ஒரு புதிய சம்பவத்தை உருவாக்கிறது. இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த பிள்ளைய நிமித்தம், இந்த சூழ்நிலை நிமித்தம் நமக்கே ஒரு புதிய திட்டத்தை உண்டாக்கிறது, புதிய ஒரு சம்பவத்தை, புதிய ஒரு கதையை உண்டாக்கிறது. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு ஏன் வரல? ஏன் ஆலயத்துக்கு வரல? பேரந்தேன், பேத்திதேன். புரியுதா நான் சொல்றது? வழங்குதுங்களா? புதிய கதைய நம்ம அல்லேலூயா, புதிய சம்பவத்தை, புதிய கதைய அதன் மூலமா நம்ம உருவாக்கிறோம். அது நமக்கு வேதனை தான் கொண்டு வரும். ஏன் சர்ச்சுக்கு வரல? ஐயோ பேத்திக்கு ஒரே ஓரியாட்டம் பாஸ்டர், எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் ஓரியாட்டம், பேத்திகளை பேரனை கூட்டிட்டு போனேன் பாஸ்டர். ஹலோ, புதிய கதையை நீங்க உண்டாக்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்று அல்லேலூயா தந்த வாழ்க்கைய ஜீவனை தேவனுக்காக நீங்க பயன்படுத்தணும். அல்லேலூயா. பிள்ளைங்க தான், பேர பிள்ளைங்க தான், குடும்பம் தான், உறவுக்கு தான், கணவன் தான், மனைவி தான், எல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தர் புதிய சம்பவத்தை, புதிய ஒரு கதையை நீங்க உருவாக்காதீங்க. அதான் பிரச்சனை. அடுத்தவங்க மனச மாத்துறாங்களாமா, அடுத்தவங்க மனச மாத்துறாங்களாம். இத காரணம் காட்டி அடுத்தவர்கள் மனச மாத்துறாங்களாம். ஏன் பிள்ளைகள் மூலமா வேதனைப்படுறோம்? ஏன் பிள்ளைகள் மூலமா வேதனை வருது? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை விட்டு மாற வேண்டும். 9வது விஷயம் 19 வசனத்தை வாசிங்க. 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். போதும். பாருங்க, அடம்பிடித்து பெற்றுக்கொள்ளும்படி வளர்த்துறாங்க. இந்த ஆகார் என்ன பண்ணாங்க? பிள்ளைய அடம்பிடிக்க வச்சு, ஓடியாட வச்சு, அதன் நிமித்தம் இவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கு யார பயன்படுத்தினா? பிள்ளைய பயன்படுத்தினா. பிள்ளைகளை அந்த இது மாதிரி பயன்படுத்தாதீங்க.
ஆதாயமா பயன்படுத்தாதீங்க. பிள்ளைகளுக்கு நீங்க தான் உழைக்கணும், நீங்க தான் உழைச்சு காட்டியிருக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க தான் அது சம்பாரிச்சு காட்டியிருக்கணும். நீ சம்பாதிக்காம நீ உழைக்காம பிள்ளைகள் உழைன்னு சொன்னீங்கன்னா அது உழைக்காது. அது நமக்கு வேதனை தான் கொண்டு வரும். பிள்ளைகளை உழைக்கவை, பிள்ளைகளை அல்லேலூயா நீ உழைச்சு காட்டினாதான் பிள்ளைகள் உழைப்பாங்க. நீ பாடுபடுறத பார்க்கணும் பிள்ளைகள், நீ வேதனைப்படுறத, நீ பாரப்படுறத, நீ பிரயாசப்படுறத பிள்ளைகள் பார்க்கணும். ஆமென். அடம்பிடிச்சு எப்பொழுதுமே பிள்ளைகளை வச்சு காரியம் சாதிக்கொண்டு நினைக்காதீங்க. அதனால நமக்கு வேதனை தான் பெருகும். அதனால நமக்கு ஆசீர்வாதம் பிள்ளைகளை காட்டி காட்டியே உங்க ஆசீர்வாதத்தை நீங்க வாங்க நினைக்காதீங்க. ஆக தன் பிள்ளைய வச்சுட்டே அல்லேலூயா காரியத்தை சாத்த தண்ணி இல்லாததுக்கு பிள்ளைய வச்சு காரியம் காட்டுறான். ஆண்டுகிட்ட சொல்லிக்கலாம், அப்பா எனக்கு குடிக்க தண்ணி இல்லப்பா, எனக்கு தண்ணி கொடுங்கப்பா, பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கணும், நாங்களும் தண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு ஆக தேவனை நோக்கி கேட்டு ஆண்டரை கொடுத்திருப்பார்ல. அதுக்கு யார பயன்படுத்துறா? யார பயன்படுத்துறா? பிள்ளைகளை பயன்படுத்துறா. பாட்டிட்டு போய் சொல்லு, ஏ மக்களே பாட்டிட்டு போய் சொல்லு, இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு போ. காலையில கேட்டா நல்லா சாப்பிட்டியா? ஆமா. வெளியே யாரா கேட்டா சொல்லு சாப்பிடவே இல்லைன்னு சொல்லு. அம்மா காபி ரொட்டியும் கொடுத்தாங்கன்னு சொல்லு, ரஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு சொல்லு. ஹலோ ஹலோ, பாட்டிட்டு இருந்து மாமியாட்டு இருந்து மாமனாட்டு இருந்து அது குடும்பத்தில இருந்து யார்ட்டையாவது ஒண்ணு நீ அபகரிக்கணும் அல்லது பெற்றுக்கொள்ள நினைச்சீன்னா யார பயன்படுத்துறோம்? யார பயன்படுத்துறோம்? பிள்ளைய பயன்படுத்துறோம். அது அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. ஆதாயத்தை அப்படி தேடக்கூடாது. பிள்ளைகள் மூலமா அடம்பிடிச்சு பிள்ளைய காட்டி சம்பாதிக்கொண்டு நினைக்காதீங்க. இது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பிள்ளை சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தது மட்டும் நாங்க சாப்பிடுறோம் அப்படி சொல்லாத. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, பிள்ளை கொண்டு கொடுத்துதான் நாங்க சாப்பிடுறோம். பாருங்க, இந்த தண்ணி யார் மூலமா வந்தது? இந்த தண்ணி யார் மூலமா வந்தது? குழந்தை மூலமா தான் தண்ணியே வந்தது. இப்ப ஆகார என்ன சொல்றா? ஐயோ இந்த தண்ணி குடிப்பதற்கு காரணமா யாருதான்? என் புள்ளதான். அப்படி சொல்லாத. நீ பிள்ளை மூலமா வாங்கியிருக்கலாம், பிள்ளை மூலமா பெற்றிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லாத. அது நமக்கு வேதனை. அல்லேலூயா. ஏதோ தேவன் இறக்கப்பட்டு நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கிறார். அதை சந்தோஷமா தேவனிடத்துல நீங்க சந்தோஷப்படணும், தேவனிடத்துல நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கடைசி 10வது விஷயத்தை அதே 19 வசனத்துல, தேவையுள்ள நேரத்துல மட்டும் பிள்ளை அள வச்சு ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி கண்ணீர் வடிச்சு பிள்ளையோட குடும்பத்தோட வந்து ஜெபம் பண்ணி தேவையுள்ள நேரத்தில் மட்டும் பெற்றுக்குவோம். எல்லாம் இருக்குதா, பிள்ளையும் வரமாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப தேவை இருந்தா மட்டும்தான் பிள்ளையோட வந்து ஜெபம், பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து ஜெபம் பண்றது. தேவை முடிஞ்சிச்சா? பிள்ளைய கேட்டா ஆமா பிள்ளை உள்ளாங்க அடக்குது பாஸ்டா, என்னையும் கண்டுக்கிறதுல பாஸ்டா. ஹலோ, பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம், உன் தேவை எல்லாம் ஏசப்பாதான், நான் இல்ல. சபைக்கு வா, தேவனை தேடு, நான் தேடுற ஆண்டவர் நீயும் தேடு, நான் பார்க்கிற ஆண்டவர் நீயும் பாரு, நான் போற சபைக்கு நீயும் வா, உனக்கு நன்மை ஆசீர்வாதம் உண்டாகும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகளுக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வளங்க. அழுகைக்கான 10 காரணங்கள் சொன்னேன். இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்கும் பொழுது ஆமென் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். 3 விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன். நம்ம அழுகை மாறணும்னா, அப்படி ஆகாம இருக்கணும்னா, நம்ம பிரச்சனை எல்லாம் மாறணும்னா 3 விஷயத்தை சொல்ல போறேன். 1, ஆராதனை. சொல்லுங்க. ஆமா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இல்ல 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். போதும். பாருங்க, முதல் விஷயம் இந்த அழுகை மாறணும், பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், எதிர்காலம் தேவன் அபரிவிதமா ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, தேவன் அப்படி ஆகாமல் விடணும் அப்படின்னா 1 ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பலி செலுத்த ஆண்டவர் மோரியா மலைக்கு போ சொன்னாரு. பிள்ளைய கூட்டி கொண்டு, அழகா சொல்லுது, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். நான் குடும்பமா ஆராதிக்க போறோம், குடும்பமா தேவனை தேட போறோம். சொல்லு,
சேர்த்து கூட்டி கொண்டு வா. உன் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா, பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, பிள்ளைய கைய பிடிச்சு கூட்டி கொண்டு வா. அதான் ஆண்டவர் அங்க அழகா சொன்னார். ஆகாட்ட சொல்லும் போது சொல்றார், உன் பிள்ளைய கைய பிடிச்சு கொண்டு போ என்ன சொல்ற 18 வசனத்துல, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. கைய பிடித்து கொண்டு போதுன்னு என்ன தெரியுமா? ஆராதனைக்கு பிடித்து கொண்டு போ, தேவ சமூகத்துக்கு பிடித்து கொண்டு போ. பிள்ளைய விடாத, பிள்ளைய சேர்த்து கூட்டி கொண்டு வா. உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்னா பிள்ளைய கூட்டி கொண்டு வா. நீ தான் கூப்பிடணும், நீ தான் அணைச்சு கொண்டு வரணும், நீ தான் கையை பிடிச்சு கொண்டு வரணும், நீ தான் அவனை அல்லேலூயா அல்லேலூயா கொண்டு வரணும். நம்ம சொல்றோம் வேலைக்காரன் எல்லாம் இங்க இருங்கப்பா, நாங்க போய் என்ன செஞ்சுட்டு வர்றோம். சொந்தக்காரன் வரானா, உறவுக்காரன் வரானா, குடும்பத்தார் வரானா, சொல்லு இங்க நாங்க போகணும் ஆராதனைக்கு. என்ன பண்ணுவ நீ பண்ணிருக்கட, நாங்கள் போக வேண்டும் ஆராதனைக்கு. ஆராதனையை நம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஆமா, ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை காரியத்துல பிள்ளைகளை சரியா நடத்தணும். நம்ம ஆராதனைக்கு வந்துட்டு பிள்ளைகளை உங்க இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா அது நமக்கு வேதனை கொண்டு வரும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 29:19. அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். என்னதுங்க? தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். எப்படிப்பட்ட பிள்ளை? நீ ஆராதனைக்கு வந்தீனா பிள்ளை ஆராதனைக்கு வரணும். நீ உபவாச பிரேயருக்கு வந்தா பிள்ளை உபவாச பிரேயருக்கு வரணும். நீயும் ஆலயத்துக்கு வந்தா பிள்ளையும் ஆலயத்துக்கு வரணும். நீயும் தேவ காரியத்துல ஒண்ணு செஞ்சினா பிள்ளையும் அந்த காரியத்துல செய்ய வைக்கணும். அப்படி அந்த பிள்ளை ஆசீர்வாதம். இல்லைன்னா அந்த பிள்ளை எப்படி இருக்குமா? உனக்கு வேதனை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும். நீ தூங்குமா, நீ தூங்கு, நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம். பிள்ளை அப்படி எப்ப விடாதீங்க. பையனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைகள் அப்படி ஆராதனைக்கு மட்டும் மிஸ் பண்ண விடாதீங்க. ஐயோ பிள்ளைக்கு ரொம்ப முடியல பாஸ்டர், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பார்த்தேன், சர்ச்சில் வந்து சாடா வாடா எடுத்துட்டு வரணும். அப்படி பிள்ளைகளை வளர்த்தி பாருங்க. எங்க அப்பா சொல்லுவார், எங்களை சின்ன வயசுல காய்ச்சலா இருக்கும், உடம்புடியா இருக்கும், எங்க அப்பா சொல்லுவார், வந்து சர்ச்சில் படும்பாரு. எங்க வந்து படுக்கணும்? உனக்கு முடியலையா சர்ச்சில் வந்து படு. வீட்டுல சும்மா அடைச்சு போட்டு தூங்குறதுக்கு நான் உன்னை வளர்த்தல. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஆராதனை கட் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் மகிமையாய் நிற்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைக்கு முடியலையா தூக்கி சாக்கல கட்டி கொண்டு வந்து சாக்கல கொண்டு வந்து அவுத்து போடு, சர்ச்சில் தூக்கி கொண்டு வா. ஹலோ, இங்கிருந்து போகும்போது பிள்ளை துள்ளி குளிஞ்சு எழுஞ்சு ஓடும். இங்குள்ள ஆராதனை, இங்குள்ள வசனம், இங்குள்ள சத்தியம், இங்குள்ள பிரசன்னம் அவளை உயிர்ப்பிக்கும். அப்படி நம்ம வளர்த்தோணும் பிள்ளைகளை, அப்படி கொண்டு வரணும் பிள்ளைகளை, அப்படி நம்ம வழிகாட்டணும் பிள்ளைகளை. கைய பிடிச்சு, அத சொல்றாரு அங்க சொல்றாரு ஆகாட்ட, உன் கைய பிடித்து கொண்டு போ. ஆபிரகாம் அங்க கைய பிடிச்சிட்டு போறான் பிள்ளைய. நானும் பிள்ளையாண்டாலும் போய் தொழுது கொண்டு வர்றோம். மலைக்கு மேல போறோம், மோரியா மலைக்கு போறோம், ஆராதனைக்கு போறோம், பலிபீடத்துக்கு போறோம், பலி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆராதனைக்கு வந்தா தேவ சத்தம் கேட்கலாம், தேவனுடைய ஆசீர்வாத சத்தத்தை கேட்கலாம். இந்த ஈசாக்கு நிமித்தம் அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. தேவ சத்தம் பரலோகத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது, தேவ சத்தம் கேட்கிற பிள்ளையா இருக்கணும். இந்த பிள்ளைய வளர்த்துக்கிற பிள்ளைய மனுஷ சத்தத்துக்கு என்று விடக்கூடாது, தேவ சத்தத்துக்கு விடணும். அங்க வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம் வசனம் 11, அது 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, அவன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனுக்கு ஒண்ணும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரனும் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று அறிந்திருக்கிற என்று சொல்லி ஆபிரகாமை ஈசாக்கையும் அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைய வளர்த்தணும். ஊழிக்காரன் சத்தத்தை கேள்றா, ஊழிக்காரன் பேச்ச கேள்றா, ஊழிக்காரன் சொல்றதை கேள்றா, அப்பதான் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும். பாஸ்ட் தேவ சத்தம், தேவ ஊழிக்கார சத்தம், பரலோக சத்தம், தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைய வளருங்க. மனுஷ சத்தம் கேட்கிற பிள்ளைய வளர்த்தாதீங்க. மனுஷன் சொல்ற காரியத்துக்கு நேரம் நடத்தாதீங்க, தேவ சத்தத்துக்கு நேரம் நடத்துங்க. அந்த பிள்ளை ஆசீர்வாதமா. மூணாவது ஆவிக்குரிய காரியத்துல வளர்ச்சி அடைங்க. உங்க பிள்ளை எப்படி வளரணும்? ஆவிக்குரிய வளர்ச்சி. சரீரத்துல வளர்ந்துட்டு போக கூடாது.
சரீர வளர்ச்சி அது அற்ப பிரயோஜனம். கர்த்தருடைய வளர்ச்சியில வளரணும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பெரியவனாகி வளர்ந்தான். அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமுள்ளவனாய் அவன் இருந்தான். வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. அவன் சபையிலேயே இருந்தான் சாமுவேல். அவன் பால் மறந்து, எத்தனை வயசா இருக்கும், 1 வயசு 2 வயசு, பால் மறந்தோன்னு கொண்டு வந்து ஆலயத்துல விட்டுட்டாங்க அவனை. ஆலயத்திலே வளர்றான் சாமுவேல். அப்ப ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலோட பேசுறார். அங்க ஏலி, ஆசாரியன் ஏலி இருக்கிறார். அவர் மூத்த போதகர், ஆசாரியன், தீர்க்கதரிசி. அவன் சபையில இருக்கிறார், அவனும் படுத்திருக்கிறார். சாமுவேல் சின்ன பையன். ஆண்டவர் சாமுவேலோட பேசுறார். ஏலிட்ட பேசாம யார்கிட்ட பேசுறாரு? சாமுவேல்ட்ட, சின்ன பையன்கிட்ட பேசுறார். என்ன நடக்குதுங்க, என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாமே மறைக்காம சாமுவேல்ட்ட, சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் பேசுற. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 3 முறை அவனை தட்டி எழுப்புறார். சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே. அவனோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுறார். என்ன நடந்திருக்கு, என்ன பாவம், என்ன நடக்குது, ஏலி வீட்டுல அவங்க பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தர் திட்டமா பேசுறார். உன்னோடு கர்த்தர் பேசுவார். பிள்ளைகளை, தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளை வளர்த்துங்க. சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. அதான் சொல்றோம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளை அனுப்புங்க. வசனத்தை கேட்கட்டும், நல்ல கதைகளை, ஆவிக்குரிய காரியங்களை, வளர்ச்சிகளை கேட்கட்டும். வீட்டுல நல்ல வளர்ச்சி, பாட்டு, ஜெபம், துதி, அதிகாலை ஜெபம் எல்லாம் பிள்ளைகளை எழுப்பி பிள்ளைகளை வளர்த்துங்க ஆவிக்குரிய காரியத்துல. அந்த பிள்ளைகள் நிமித்த கண்ணீர் வராது. எல்லாரும் எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் நிமித்தம் எங்களுக்கு வருகிற போராட்டம், குடும்பத்து நிமித்தம் எங்களுக்கு வருகிற வேதனை, துக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மாற போகுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல ஒப்பு கொடுக்க போறோம். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வல்லமையை தரப்போகிறார். எதை கண்டு வேதனைப்படுற, எதை கண்டு, எந்த பிள்ளையை கண்டு வேதனைப்படுற, எந்த அளவு குடும்பத்தில் யாரை கண்டு நீ வேதனைப்பட்டு இருக்கிற, அதெல்லாம் மாறப்போகுது, மாறப்போகுது. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை